வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வீடியோ, ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோவும் கூட. என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி பேராசூட் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரிஜினல் பேராசூட் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி கீழே இறங்குமோ அதே மாதிரி சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பேராசூட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மாடல் வந்து செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சு பார்க்கலாம். விளாட்றதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி பேராசூட் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பேராசூட் வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரி பேக் தான் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து சும்மா நார்மலாக பெரிய கேரி பேக்காக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன கேரி பேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சமமாக வந்து நம்ம வெட்டி தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா, கைப்பிடி வந்து அதுனா நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் சமமாக வந்து அங்கே வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கைப்பிடியை நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடும் வந்து வெட்டி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பின்னாடி கேரி பேக்குக்கு வந்து பாட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து கீழே வந்து சேர்த்தாப்புல வந்து வெட்டி விட்டுருங்க. நம்மளுக்கு சமமாக வந்து ஒரு பேப்பர் இருந்தாலே போதும். இப்போ வந்து நான் கேரி பேக்குக்கு பின்னாடி வந்து அதை வந்து வெட்டி விட்டுக்கிறேன். இப்படி வெட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து சைடும் வெட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பேப்பர் வந்து சமமாக வந்துடும். இப்போ வந்து இதை நான் வந்து வெட்டி விட்டுட்டு விரித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சமமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் ஃபஸ்ட்டு வெட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேப்பரை வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி வச்சு ரெண்டாக மடித்து வெட்ட போகிறேன். அப்படி வெட்டிட்டிங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். இங்கே ரொம்பவே காற்றடிக்குது. ஸோ அதுக்காக வந்து ஏதாவது வெயிட் வச்சுட்டு தான் நான் இங்கே வெட்டணும். இந்த மாதிரி வச்சாச்சு. வச்ச பிறகு வந்து சமமாக அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து மடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மடித்து வச்சதோடு சேர்த்து அந்த மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம ஸ்கொயர் ஷேப் வந்து வந்த பிறகு நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பெர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து வச்ச பிறகு வந்து பழையபடி அந்த மடிச்சிருந்தோம் பார்த்திங்களா, அந்த மடித்த மாதிரியே வச்சுக்கோங்க. இப்படி மடித்த மாதிரி வச்ச பிறகு இதையும் பாதியாக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைடுலேருந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைடுலேருந்து மடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதையும் பாதியாக அந்த மாதிரி மடிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் மடிச்சிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து பாதியாக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதையும் பாதியாக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்த பிறகு கடைசியாக வந்து பாதியாக மடிக்கும் போல நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து இதையும் வந்து நம்ம பாதியாக வந்து மடிக்க போகிறோம். இப்போ வந்து இதை வந்து பாதியாக வந்து மடிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கிட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கொஞ்சம் தெரியுது பார்த்திங்களா, அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது. அதை வந்து சேத்தாப்பில் வந்து நம்ம வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் வந்து சூப்பராக கிடச்சிரும். இப்போ வந்து அந்த தேவையில்லாததை வந்து வெட்டிடுங்க. அங்கே வந்து கொஞ்சம் டிசைனாக வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பேராசூட்டில் வந்து அழகாக டிசைன் வந்து வெளியே வந்து அழகாக வந்து வரும். இப்போ வந்து நம்ம வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து சமமாக இருக்கணும் நம்மளுக்கு பேராசூட்டில், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு சைடும் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். அது போக வந்து நிறையா வந்து இப்போ வந்து பேராசூட்டில் வந்து சுற்றி நிறையா ஹோல்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் ரெண்டாக மடிச்சுட்டு நீங்கள் சைடு வந்து அங்கே வந்து வெட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் ஹோல்ஸ் வந்து அதிகமாக வரும். நம்மளுக்கு வந்து அந்த லெவலுக்கு வந்து தேவையில்லை. அதனால் வந்து நான் இங்கனக்குள்ளேயே வந்து அதை வந்து வெட்டி விட்டுக்கிறேன். அப்படி வெட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 8 ஹோல்ஸ் வந்து சூப்பராக வந்து கரெக்டாக எல்லாம் சமமாக வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதுக்காக வந்து நான் அந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிறேன். வெட்டி விட்டுட்டு அந்த பீசஸை வந்து தனித்தனியாக அந்த இதை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து விரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. கேரி பேக்கை வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா சைடும் வந்து கரெக்டாக வந்து ஹோல்ஸ் வந்து ஓட்டை வந்து கரெக்டாக எல்லா சைடும் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் பேராசூட் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஆல்ரெடினா நம்மளுக்கு ஒரு சைடை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பூக்கட்டுற நூல் தான். கடைகளில் வந்து பூக்கட்டுற நூல்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. அந்த நூலை வந்து எடுத்துக்கோங்க. அந்த நூலே போதுமானது தான். இப்போ நம்ம ஒவ்வொன்றிலையும் வந்து இந்த மாதிரி கெட்டிக்கோங்க. கெட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மட்டும் நூலை வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அடுத்த ஓட்டையில் வந்து இதே மாதிரி கெட்டிட்டு ஒரு அடி மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அடி வந்து வெட்டிட்டு அதுக்கடுத்த ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி போட்டு இதே மாதிரி முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா இதுலேயும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து எல்லா சைடும் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. அது வந்து அது போக நூலும் கெட்டியாச்சு. இப்போ வந்து
கேரி பேக்கை வந்து சமமாக வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ எல்லா நூலையும் வந்து சமமாக வந்து கீழே இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு முடிச்சு வந்து போட போகிறோம். முடிச்சு போடுறத வச்சு தான் பேராசூட் வந்து எப்படி வந்து கரெக்டாக விரிகிற பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து கரெக்டாக சமமாக வந்து முடிச்சு வந்து போட போகிறோம். இப்போ வந்து இந்த பொசிஷனில் வச்சுட்டு பேராசூட்டை வந்து லைட்டாக இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். காற்று அடிக்கிற டைரெக்ஷனில் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விரிகிற அளவுக்கு இருக்கணும். அப்படி விரிகிற அளவுக்கு எந்த இதில் வந்து கரெக்டாக விரியுதோ அந்த இதில் வந்து ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து பேராசூட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏதாவது ஒரு திங்ஸை வந்து எதாவது கெட்டி தான் தொங்க விட போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் யானை பொம்மையை வந்து இந்த இதை வந்து கெட்டி தொங்க விட போகிறேன். இது வந்து கொஞ்சம் எப்படி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுதா அதுக்காக கொஞ்சம் வெயிட்டாக உள்ள திங்ஸையே நீங்கள் கெட்டி தொங்க விடுங்க. இப்போ வந்து அதுக்காக யானை பொம்மைக்கு மேலே வந்து இந்த மாதிரி நூல் வந்து கெட்டிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கணும் அதுக்காக. அதுக்கடுத்து அதை வந்து பேராசூட்டில் வந்து கெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேராசூட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு தூக்கி போட்டாலே போதும், சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து பறக்கும். இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து சூப்பராக வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்குது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி தான் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு யானை பொம்மையை வந்து அந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி தூக்கி போடுங்க. இப்போ வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு அங்கே போய் சிக்கிக்கிடுச்சு. கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுது பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி வந்து நல்லா ஹைட்டாக வந்து தூக்கி போடுங்க. தூக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டே சூப்பராக வந்து வரும். இதை நீங்கள் வந்து மாடியில் இருந்துக்கிட்டு கீழே வந்து தூக்கி போட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே வரும். எனக்கு வந்து அந்த மாதிரி போடுறதுக்கு வசதி இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கடைசியாக ஒரே இது மட்டும் நான் அந்த சைடு வந்து போட்டு காட்டுறேன். எந்த லெவலுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். சும்மா நார்மலாக போட்டாலே போதும், சூப்பராக பேலன்ஸ் பண்ணிகிட்டே கீழே வருது. நம்மளுக்கு பேராசூட் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், சூப்பராகவே வருது. நல்லா பேலன்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக இறங்குது. கரெக்டாக இருக்குது. கடைசியாக வந்து நான் வந்து இங்கே நம்ம மாடியிலேருந்து கீழே வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மாடியிலேருந்து கீழே வந்து இதை வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து போட்ட பிறகு பாருங்கள் எவ்வளவு மெதுவாக இறங்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேலன்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக இறங்குது. கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. சூப்பர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே ஒர்க் ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.